கிளையின் சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்ற நாயகன் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களையும் அதிமுக மதுக்கரை நகர கழகம் மற்றும் 16வது வார்டு கிளை கழகம் சார்பாக முப்பெரும் பிறந்த நாள் விழா. மறைந்த முன்னாள் தமிழக முதலமைச்சர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் நல்லாசியுடன் அதிமுக கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதல்வர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நல்லாசியுடன் மதுக்கரை நகர கழகம் மற்றும் 16வது வார்டு கிளை கழகம் சார்பாக முப்பெரும் பிறந்தநாள் விழா இன்று காலை மதுக்கரை பகுதி விநாயகர் கோயில் வீதியில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி கொறடா கழக தலைமை நிலைய செயலாளர், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்பி வேலுமணி முன்னிலை வகித்தார். மதுக்கரை நகர கழக செயலாளர் சண்முகராஜா தலைமையில் நடைபெற்றது. காலை 9 மணியளவில் சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், ஆண்கள் மற்றும் மகளிர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள், கோலப் போட்டிகள் மற்றும் வாசனைக்கர் கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தாமோதரன், கோவை மாவட்ட விவசாய அணி மகாலிங்கம் ஆகியோர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து வாசனைக்கர் கண் மருத்துவமனை சார்பில் 30 பேருக்கு இலவச கண்கண்ணாடி வழங்கப்பட்டது. இறுதியாக 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வானது 16வது வார்டு கிளை கழக பொறுப்பாளர் செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கிளை நிர்வாகிகள் ஜெகநாதன், அபுல்ராஜ், துரைசாமி, செரிப், உதயகுமார், ஆனந்த், செழியன், கருப்புசாமி, கோவிந்தராஜ், அபுதாஹீர் மற்றும் 16வது வார்டு கிளை செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வணக்கம், என் பேர் செந்தில்குமார், 16வது வார்டு கிளை கழக பொறுப்பாளராக இருக்கேன். இன்று முப்பெரும் திருவிழா 16வது வார்டு கிளைக்கு சார்பாக நடைபெற்றது. ஐயா எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிறந்த நாளும், புரட்சித் தலைவி அம்மா பிறந்த நாளும், எடப்பாடியார் அவர்கள் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு இன்று காலை முதலே விளையாட்டுப் போட்டிகளும், கோலப் போட்டிகளும், வாசன் ஐக்கியர் கண் சிகிச்சை முகாமும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி கொறடா எங்கள் அன்பு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களும் மற்றும் மதுக்கரை கோவை கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ தாமோதரன் அவர்களும், இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எட்டிமடை சண்முகம் அவர்களும், மதுக்கரை நகர கழக செயலாளர் எங்கள் அன்பு அண்ணன் சண்முகராஜ் அண்ணன் அவர்களும் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கோலப் போட்டிகளுக்கு உண்டான பரிசு போட்டிகள் இன்று வழங்கப்பட்டன. மற்றும் வாசனை ஐக்கியர் கண் சிகிச்சை முகாமுக்கு தகுதி பெற்ற 25 முதல் 30 நபர்களுக்கு கண் கண்ணாடி வழங்கப்பட்டன. 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அண்ணன் தாமோதரன் அண்ணன் அவர்கள் எம்எல்ஏ அவர்களுக்கும் நம்ம இளைஞர் என வரவேற்கிறோம். காலை 8 மணி முதலே அனைவரும் வீட்டில் முன்பு கோலம் போட்டு அனைத்து கோலத்துக்கு முன்னால் இரட்டை இலையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு இங்கே அனைத்து எழுது அது அவங்க கடன் வாங்கிட்டு நம்ம இளைஞர் என வரவேற்கிறோம். காலை 8 மணி முதலே அனைவரும் வீட்டில் முன்பு கோலம் போட்டு அனைத்து கோலத்துக்கு முன்னால் இரட்டை இலையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு இங்கே அனைத்து எழுது அது அவங்க கடன் வாங்கி தான் கொடுக்குறாங்க. நம்ம மதுக்கரை நகரம் வருங்கால முதல்வர் எடப்பாடியார் உங்களுடைய பிறந்தநாளை முன்னே மேலும் இங்கே இருக்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதல் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விளையாட்டுப் போட்டிகளாம் நடத்தி இந்த பகுதி மக்களுக்கு தேவையான உதவிகளை இன்றைக்கு பரிசீலனை மூலமாக செய்ய இருக்கிறார்கள். மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியவர்களை, குறிப்பாக தாய்மார்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு
எனக்கு முன்னாள் பேசுறவங்க நிறைய சொல்லாத சரி எந்த பணத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட்ல சில திட்டங்கள் இருக்கு, இந்த பணம் இது தான் ஒதுக்கோட்டு இருக்கு. ஆனா வெளியே வேற ஏதாச்சும் நல்ல திட்டங்கள் குறையில. அடுத்தது செகண்ட் பேஸ் 7 கண்ணாடி கொடுத்துடலாங்க. அப்படியே